திரு கல்கி அவர்களின் சோலைமலை இளவரசி முதல் பாகம். இந்திய தேசத்துக்கு நாகரிகம் வந்த விதத்தை பற்றி ஆங்கில இந்திய சரித்திர ஆசிரியர்கள் அபூர்வமான ஒரு கொள்கையை கண்டுபிடித்து வெளியிட்டனர். மத்திய ஆசியாவில் காஸ்பியன் கடலுக்கு சுற்றுப்புறத்தில் வசித்த ஆரியர்கள் அங்கிருந்து நாலாபுரமும் யாத்திரை கிளம்பினார்கள் என்றும், அவர்களிலே சிலர் கைபர் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் வந்தார்கள் என்றும், இந்தியாவுக்கு நாகரிகத்தை கொண்டு வந்தவர்கள் அவர்கள்தான் என்றும் சொன்னார்கள். இந்த சரித்திர கொள்கையை இந்திய சரித்திர ஆசிரியர்களும் ஒப்புக்கொண்டார்கள். பள்ளிக்கூடங்களிலும் கலாசாலைகளிலும் மாணவர்கள் படிப்பதற்குரிய சரித்திர பாட புத்தகங்களில் அந்த விதமை எழுதியும் வைத்தார்கள். மாணாக்கர்கள் அந்த புத்தகங்களை படித்து பரீட்சைகளில் எழுதி தேறினார்கள். இப்படி 100 வருஷ காலம் லட்சக்கணக்கான இந்தியர்களின் சரித்திரம் படித்து தேர்ந்த பிறகு சிந்து நதிக்கரையில் மொஹஞ்சதராய நிமிடத்தில் புதைந்து போயிருந்த பழைய காலத்து நகரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நகரம் 5000 வருடத்துக்கு முந்தியது என்றும், அந்த காலத்தில் அந்த நகரில் வாழ்ந்த மக்கள் அறிவிலும் நாகரிகத்திலும் உன்னதமான நிலைமையை அடைந்திருந்தார்களே என்றும் ஐயமர வெளியாயின. எனவே மத்திய ஆசியாவில் இருந்து ஆரியர்கள் 3000 வருஷத்துக்கு முன்னால் இந்தியாவுக்கு நாகரிகத்தை கொண்டு வந்தார்கள் என்னும் கொள்கையானது அடிபட்டு போயிற்று. 5000 வருடத்திற்கு முன்பே மொஹஞ்சதராவில் நிலை பெற்றிருந்த நாகரிகம் தென்னிந்தியாவில் இருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். ஆகவே பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே தென்னிந்தியாவில் வாழ்ந்த மக்கள் உன்னதமான நாகரிக வாழ்க்கையை அடைந்திருக்க வேண்டும் என்று ஏற்பட்டது. இந்த உலகத்திற்குள்ளே முதலாக மக்கள் நாகரிகம் அடைந்த பிரதேசம் தென்னிந்தியாதான் என்று சொல்லும் ஆராய்ச்சியாளர்களும் உண்டு. தென்னிந்தியா என்று சொல்லும் பொழுது முக்கியமாக தமிழகத்தையே குறிப்பிடுகின்றோம். மனித நாகரிகத்தின் பிறப்பிடமான தமிழகத்தில் சரித்திர ஆராய்ச்சி எத்தனை ரசமானதாக இருக்க வேண்டும். செந்தமிழ்நாட்டில் பாய்ந்து வளப்படுத்தும் நதிக்கரைகளின் வழியாக பிரயாணம் செய்யும் பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் போய்விடுகின்றது. காவிரி, வைகை, தாமிரபரணி, கெடிலம், பெண்ணை, பாலாறு ஆகிய நதிகளின் கரைகளில் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் மக்கள் சிறப்பாக வாழ்ந்திருக்க வேண்டும். எத்தனை குருகுலங்கள் நடந்திருக்க வேண்டும். எத்தனை கவிஞர்களும் புலவர்களும் பூங்குயில் கூவும் மாந்தோப்புகளின் நிழலில் அமர்ந்து தமிழ் கவிதைகளின் இன்பத்தை அனுபவித்திருக்க வேண்டும். எத்தனை செல்வர்களும் வள்ளல்களும் அந்த நதிக்கரையில் வாழ்ந்து பெயரும் புகழும் அடைந்திருக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள மலைகளையும் குன்றுகளையும் மொட்டைப்பாறைகளையும் இடிந்த கோட்டை கொத்தளங்களையும் பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளம் பழந்தமிழ்நாட்டு அரசர் அரசிகளின் வாழ்க்கையை குறித்து சிந்தனை செய்ய தொடங்குகிறது. யானை, குதிரை, கத்தி, கேடயங்கள், வேல்கள், கட்டிடங்கள், பூச்சர குடைகள், தந்த பல்லக்குகள் மணக்கண்ணின் முன்னால் காட்சி தருகின்றன. இத்தகைய சந்தோஷமான காட்சிகள் மட்டும்தானா போர்க்களங்களும் படுகொலைகளும் வீரச் செயல்களும் வஞ்சனைகளும் இரத்த ஆறுகளும் கண்ணீர் பிரவாகங்களும் கூடவே தொடர்ந்து வருகின்றன. பழந்தமிழ் நாட்டில் மலைகளிலும் குன்றுகளிலும் கோட்டை கொத்தளங்கள் அமைத்து கொண்டு வாழ்ந்த வீர மன்னர்களின் வாழ்க்கை சரிதங்கள் எல்லாம் சரிவர எழுதப்பட்டிருக்குமாயின், ஆகா, எத்தனை பெரிய பெரிய புத்தகங்களாகி இருக்கும் அவை. ஒரு பெரிய புத்தக சாலையை நிரப்பிவிடுவதற்கு அவையே போதுமையானது இருந்திருக்கும். 1947 வருடம் எட்டயபுரம் பாரதியார் ஞாபகார்த்த மண்டபத்தின் திறப்பு விழா நடத்த வேண்டியிருந்ததை முன்னிட்டு திருநெல்வேலி, ராமநாதபுரம் ஜில்லாக்களில் நான் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது இந்த பிரயாணங்களின் 2 வகையான எண்ணங்கள் என் உள்ளத்தில் புகுந்து குமுறிக்கொண்டிருந்தன. குன்றுகளையும் பாறைகளையும் பழைய காலத்து கட்டிடங்களையும் பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த இடங்களில் ஒரு காலத்தில் வாழ்ந்து செழித்திருக்கக்கூடிய சிற்றரசர்களின் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று மனம் கற்பனை செய்ய தொடங்கும். அதே சமயம் என்னுடன் பிரயாணம் செய்த நண்பர்கள் 1942 ஆண்டு ஆகஸ்ட் இயக்கத்தின் பொழுது ராமநாதபுரம், திருநெல்வேலி ஜில்லாவைச் சேர்ந்த தேசபக்த இளைஞர்கள் எத்தனை தீரச் செயல்கள் புரிந்தார்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்தனர். அந்த விவரங்கள் எல்லாம் என் மனதில் ஆழ்ந்து பதிந்தன. தமிழ்நாட்டு வீர பரம்பரையில் வந்த வாலிபர்களிடம் இன்னமும் இத்தகைய அதிசயமான தீரச் செயல்கள் புரியும் ஆற்றல் இருக்கிறதா என்று எண்ணி வியந்தேன். அந்த இருவகை எண்ணப்போக்கின் பயனாக எழுந்ததுதான் சோலைமலை இளவரசி என்னும் இந்த கதை. 1942 வருடத்து புரட்சி வீரன்
குமாரலிங்கம் போலீசாரிடம் அகப்படாமல் இருக்கும் பொருட்டு சோலைமலைக்கு போகின்றான். அங்கே இடிந்து பாழடைந்து கிடந்த பழைய காலத்து மாளிகை ஒன்றினில் படுத்து இரவை கழிக்கின்றான். அந்த காலத்து மாளிகையின் சூழ்நிலை அவனுக்கு சில அபூர்வமான அனுபவங்களின் நினைவுகளை உண்டாக்குகிறது. அந்த நினைவுகள் கனவில் ஏற்பட்ட தோற்றமா, அல்லது கற்பனா சக்தியின் விளைவா, அல்லது உண்மையிலேயே பூர்வ ஜென்மத்தின் நினைவுகள்தானா என்பது அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த அனுபவங்கள் புற உலகில் நிகழும் சம்பவங்களை காட்டிலும் அவனுக்கு உண்மை வாய்ந்தனவாக தோன்றுகின்றன. பூர்வ ஜென்ம நினைவுகளை ஒட்டி இந்த ஜென்மத்து நிகழ்ச்சிகளும் ஏற்பட்டு வருகின்றன. இனி கதையை படிக்கத் தொடங்குமாறு நேயர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இதை கதைக்கு காரணமான காரண புருஷர்கள் உண்மையில் கதாநாயகர்களாய் உள்ள 1942 வருடத்து வீர சுதந்திர வாலிபர்களுக்கெல்லாம் வணக்கத்தை செலுத்திவிட்டு கதையை மீண்டும் ஆரம்பிக்கின்றேன். அன்புடன் ரா. கிருஷ்ணமூர்த்தி என்னும் கல்கி. கண்ணங்கரிய இருள் சூழ்ந்த இரவு. திட்டுத்திட்டான கருமேகங்கள் வானத்தை மூடிக்கொண்டிருக்க, அந்த மேகக்கூட்டங்களுக்கிடையிடையே விண்மீன்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெளியே வரலாமா வேண்டாமா என்ற சந்தேகத்துடன் எட்டி பார்த்தன. கீழே பூமியில் அந்த காரிருளை காட்டிலும் கரியதான ஒரு மொட்டைப்பாறை பயங்கரமான கரும் பூதத்தைப் போல் எழுந்து நின்றது. பாறையின் ஓரமாக 2 கரிய கோடுகளைப் போல் ரயில் பாதையின் தண்டவாளங்கள் ஊர்ந்து செல்வதை ஓரளவு இருளுக்கு கண்கள் பழக்கப்பட்ட பிறகு உற்று பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ரயில் பாதையின் ஒரு பக்கத்தில் மனிதர்கள் அடிக்கடி நடந்து சென்றதால் ஏற்பட்ட ஒற்றையடி பாதையில் ஒரு மனிதன் அந்த நள்ளிரவு வேளையில் பாதையை கண்ணால் பார்த்து கொண்டு நடக்கவில்லை. காலில் உணர்ச்சிகளை கொண்டே அவன் நடந்தான். ரயில் தண்டவாளத்தின் ஓரமாக குவிந்திருந்த கருங்கல் ஜல்லிகள் அவனுடைய கால்கள் சில சமயம் தடுக்கின. ஒற்றையடி பாதையின் மற்றொரு பக்கத்தில் வேலியைப் போல் வளர்ந்திருந்த கற்றாழை செடிகளின் முட்களும் சில சமயம் அவனுடைய கால்களில் குத்தின. அதையெல்லாம் அந்த மனிதன் சற்றும் பொருட்படுத்தவில்லை. அவனுடைய நடை சிறிதும் தளரவில்லை. தடுக்கல்களையும் தடங்கல்களையும் பொருட்படுத்தாமல் விரைவாக நடந்தான். ரயில் பாதை ஓரிடத்தில் மொட்டை பாறையை வளைத்து கொண்டு சென்றது. வளைவு திரும்பியவுடன் இரத்தச் சிவப்பு நிறமான பெரிய நட்சத்திரம் ஒன்று தோன்றி அந்த நள்ளிரவு பிரயாணியின் கண்ணை பறித்தது. அங்கே சிறிது நின்று நிதானித்து பார்த்து, அது நட்சத்திரமில்லை, கைகாட்டி மரத்தின் உச்சியில் வைத்துள்ள சிவப்பு விளக்கு என்றும் ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் தான் வந்திருக்க வேண்டுமென்றும் தெரிந்து கொண்டான். மேலும் ரயில் பாதையை தொடர்ந்து போவதா, அல்லது பாதையை அங்கேயே விட்டுவிட்டு வேறு வழியில் திரும்புவதா என்று அவன் எண்ணமிட்டான். அந்த வேளையில் வேறு வழி கண்டுபிடித்து செல்வதென்பது சுலபமான காரியமில்லைதான். ரயில் பாதையின் ஒரு பக்கத்தில் கரிய பாறை செங்குத்தான சுவரை போல் நின்றது. மற்றொரு பக்கத்தை உற்று பார்த்தான். கல்லும் முள்ளும் கள்ளியும் கருவேல மரமும் நிறைந்த காட்டுப்பிரதேசமாக அது காணப்பட்டது. ஆயினும் அந்த காட்டுப்பிரதேசத்தின் வழியாக சென்றுதான் வேறு நல்ல பாதையை கண்டுபிடித்தாக வேண்டும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவது ஆபத்தாக முடியலாம். இந்த விதம் அந்த பிரயாணி யோசித்து கொண்டே அவனுக்கு எதிரே தெரிந்த கைகாட்டி விளக்கில் ஒரு மாறுதல் திடீரென்று ஏற்பட்டது. சிவப்பு வெளிச்சம் பளிச்சென்று பச்சை வெளிச்சமாக மாறியது. அந்த மாறுதல் ஏன் ஏற்பட்டது என்பதை அந்த மனிதன் உடனே ஊகித்து கொண்டான். தான் வந்த வழியே திரும்பி சில அடி தூரம் நடந்தான். வளைவு நன்றாக திரும்பியதும் நின்று தான் வந்த திசையை நோக்கி கவனமாக உற்று பார்த்தான். வெகு தூரத்தில் மின்மினி பூச்சியைப் போல் ஒரு ஒளித்துவலை பெரிதாகிக் கொண்டே வந்து ஜிகு ஜிகு என்ற சத்தமும் அந்த திசையிலிருந்து கேட்கத் தொடங்கியது. ரயில் ஒன்று நெருங்கி வருகிறது என்று தெரிந்து கொண்டான். நம் கதாநாயகனுடைய உள்ளம் ஒரு கணம் துடித்தது. அவனுடைய கைகளும் துடித்தன. மறுகணம் அவன் விந்தையான காரியம் ஒன்று செய்தான். தன்னுடைய சட்டைப்பையில் இருந்து ஏதோ ஒரு ஆயுதத்தையும் ஒரு சிறு டார்ச் லைட்டையும் எடுத்தான். டார்ச் லைட்டின் விசையை அழுத்தி தண்டவாளத்தின் மீது விழும்படி செய்தான். ஒரு வினாடி நேர்ந்தான். விளக்கு எரிந்தது. அந்த ஒரு வினாடியில் அவன் பார்க்க வேண்டியதை பார்த்து கொண்டான். ஒரே பாய்ச்சலில் தாவிச் சென்று தண்டவாளத்தில் ஒரு இடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டான். ஆயுதத்தை கொண்டு ஏதோ செய்தான். திருகை சுழற்றுவது போல சத்தம் எழுந்தது. பின்னர் எழுந்து நின்று தன்னுடைய கைகளின் பலம் முழுவதையும் உபயோகித்து தண்டவாளத்தை பெயர்த்து நகர்த்தினான். அவ்வளவுதான். அடுத்த நிமிடம் ஆயுதத்தை வீசி கீழே எறிந்துவிட்டு கற்றாழை வேலியை ஒரே தாண்டாக தாண்டி குதித்து வேலிக்கப்பால் இருந்த காட்டு நிலத்தில் அதிவேகமாக ஓட ஆரம்பித்தான். 2-3 தடவைகள் தடுமாறி கீழே விழுந்து மறுபடியும் எழுந்து ஓடினான். கால்
பர்லாங்கு அரை பர்லாங்கு தூரம் ஓடிய பிறகு சற்று நின்று திரும்பி பார்த்தான். ரயில் வண்டி பாறையின் வளைவை நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. என்ஜின் முகப்பு பொறுத்து இருந்த சர்ச் லைட்டின் வெளிச்சமானது பாறையையும் ரயில் பாதையையும் அந்த பிரதேசம் முழுவதையுமே பிரகாசப்படுத்தியது. தண்டவாளத்தை பெயர்த்துவிட்டு ஓடிப்போய் நின்ற மனிதன் சட்டென்று பக்கத்தில் இருந்த புதர் ஒன்றில் மறைந்து ஒளிந்து கொண்டான். ரயில் வண்டி பாதையின் வளைவை நெருங்குவதை ஆவலுடன் கண்கொட்டாமல் பார்க்கலானான். அவனுடைய நெஞ்சு தடக் தடக்கென்று அடித்து கொண்டது. உடம்பெல்லாம் குபீர் என்று வியர்த்தது. பாறையின் முடுக்கை ரயில் நெருங்கிய பொழுது அதன் வேகம் சட்டென்று குறைந்தது. பிரேக் போட்டு ரயிலை நிறுத்தும் பொழுது உண்டாகும் கடபுட சத்தங்களும் ரயிலின் சக்கரங்கள் வீலிடும் சத்தங்களும் தொடர்ந்து கேட்டது. ரயில் நின்றது. நின்ற ரயிலிலிருந்து சடசடவென்று சில மனிதர்கள் இறங்கினர். அவர்களில் ஒருவன் கையில் லாந்தர் விளக்குடன் இறங்கி வந்தான். எல்லோரும் கும்பலாக ரயில் எஞ்சினுக்கு முன்னால் வந்து தண்டவாளத்தை உற்று நோக்கினர். ஏக காலத்தில் காரசாரமான வசைமொழிகள் அவர்களுடைய வாயிலிருந்து வெளிவரலாயின. இரண்டொருவர் குனிந்து பெயர்ந்து நகர்த்தப்பட்டிருந்த தண்டவாளத்தை சரிப்படுத்தினர். தலையில் தொப்பி அணிந்திருந்த ஒருவர் தம் சட்டைப்பையிலிருந்து கைத்துப்பாக்கி எடுத்து காட்டுப்பிரதேசத்தை நோக்கி சுட்டார். ரயில் பாதையின் ஓரத்து புதர்களில் இருந்து 2 நரிகள் விழுந்தடித்து கொண்டு ஓடின. அதை பார்த்து கும்பலில் இருந்த இரண்டொருவர்கள் கலகலவென்று சிரித்த சத்தம் காற்றில் மிதந்து வந்தது. புதரில் மறைந்திருந்த மனிதனுடைய உடம்பு நடுங்கிற்று. குளிர்ந்த காற்றினாலா, துப்பாக்கி வேட்டினாலா, சிரிப்பு சத்தத்தினாலா அது என்று சொல்ல முடியாது. மேலும் சில நிமிஷ நேரம் அங்கேயே நின்று அவர்கள் பேசி கொண்டிருந்தனர். எப்பேற்பட்ட அபாயத்திலிருந்து ரயில் தப்பியது என்பதை பற்றித்தான் அவர்கள் பேசி இருக்க வேண்டும். பிறகு எல்லோரும் திரும்பிச் சென்று அவரவர் வண்டியில் ஏறிக்கொண்டனர். அவர்கள் திரும்பிச் செல்லும் பொழுது ரயிலின் ஒவ்வொரு வண்டியிலிருந்தும் சிலர் தலையை நீட்டி என்ன சமாச்சாரம் என்று விசாரித்ததும் புதரில் ஒளிந்திருந்த நம் கதாநாயகனுக்கு தெரிந்தது. சிறிது நேரத்திற்கெல்லாம் பஃப் பஃப் என்ற சத்தத்துடன் ரயில் புறப்பட்டு விட்டது. இருள் சூழ்ந்த ரயிலின் நீண்ட ரயில் வண்டி தொடர் போகும் காட்சி அழகான காட்சிதான். நின்ற இடத்திலேயே சிலையாக நிற்கும் தீபவரிசையை பார்ப்பதற்கு எவ்வளவோ ரம்யமாக இருக்கும். அத்தகைய தீபவரிசையானது இடம்பெயர்ந்து நகர்ந்து போய்கொண்டிருக்குமானால் அந்த அபூர்வ காட்சியின் அழகை பற்றி கேட்கவா வேண்டும்? அந்த அழகையெல்லாம் நம் நள்ளிரவு பிரயாணி சிறிதும் விடாமல் அனுபவித்தான். ரயில் வண்டி தொடரின் கடைசி வண்டியும் தீபவரிசையில் கடைசி தீபமும் மலையின் முடுக்கில் திரும்பி மறையும் வரையில் அவன் அந்த காட்சியை அடங்காத ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தான். பிறகுதான் அவனுக்கு தன் சுயநினைவு வந்தது. அவனுடைய மனதில் அதற்கு முன் என்றும் அனுபவித்து அறியாத அமைதி அந்த சமயம் குடிகொண்டது. தான் செய்ய காரியத்தினால் அந்த ரயில் வண்டி தொடருக்கும் அதிலிருந்த நூற்றுக்கணக்கான ஆண் பெண் குழந்தைகளுக்கும் நல்ல வேளையாக அபாயம் எதுவும் ஏற்படாமல் போனதில் அவனுக்கு அளவில்லாத திருப்தி உண்டாகி இருந்தது. சரித்திர புகழ்பெற்ற வருஷம் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு முதலிய பெரும் தலைவர்களால் கொண்டாடப்பெற்ற 1942 வருடத்து ஆகஸ்ட் மாதத்தில்தான் மேற்கூறிய சம்பவம் நடந்தேறியது. சில காலமாகவே இந்திய மக்களின் உள்ளத்தில் குமரிக்கொண்டிருந்த கோப அக்கினி மலை மேற்படி 1942 ஆகஸ்டில் படீரென்று வெடித்தது. புரட்சி தீ தேசமெங்கும் வேகமாக பரவியது. அதை நாடெங்கும் பரப்புவதற்கு கருவியாக ஏற்பட்ட தேசபக்த வீர தியாகிகளில் நம் கதாநாயகன் குமாரமங்கலமும் குமாரலிங்கமும் ஒருவன். அந்த அதிசயமான 1942 ஆகஸ்டில் அதுவரையில் தேசத்தை பற்றியோ தேச விடுதலை பற்றியோ அதிகமாக கவலைப்பட்டு அறியாத அனைவரும் பேரை திடீரென்று தேசபக்தி வேகமும் சுதந்திர ஆவேசமும் புரட்சி வெறியும் பிடித்து கொண்டன. ஆனால் குமாரலிங்கமோ வெகு காலமாகவே தேசபக்தியும் தேச சுதந்திரத்தில் ஆர்வமும் கொண்டிருந்தவன். அந்த ஆர்வத்தை காரியத்தில் காட்டுவதற்கு ஒரு தக்க சந்தர்ப்பத்தை தான் எதிர்நோக்கி கொண்டிருந்தான். அது இப்பொழுது வந்துவிட்டதென்றும் பாரத தாயின் அடிமை விலங்கை முறித்து எறிவதற்கு இதுவே சரியான தருணம் என்றும் அவன் பரிபூர்ணமாக நம்பினான். காந்தி மகாத்மாவையும் மற்றும் தேசத்தின் ஒப்பற்ற மாபெரும் தலைவர்களையும் அந்நிய அதிகார வர்க்க சர்க்கார் இரவுக்கு இரவே சிறைப்படுத்தி யாரும் அறியாத ரகசிய இடத்திற்கு கொண்டு போனார்கள் என்கின்ற செய்தி அவன் உள்ளத்தில் மூண்டிருந்த ஆத்திரத்தீயில் எண்ணெயை ஊற்றி பொங்கி எழச் செய்தது. ஸ்ரீ சுபாஷ் சந்திர போஸ் பெர்லின் ரேடியோ மூலமாக செய்த வீர ஆவேச பிரசங்கங்கள் தேச விடுதலைக்காக
எத்தகைய தியாகத்துக்கும் அவனை ஆயத்தமாகும்படி செய்திருந்தன. உலகமெங்கும் அந்த சமயம் நடந்து கொண்டிருந்த சம்பவங்களும் தேசத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்த காரியங்களும் அவளுக்கு நவ யவ்வன தேகத்தில் ஓடிக்கொண்டிருந்த சுத்த இரத்தத்தை கொதிக்கும்படி செய்திருந்தன. தேச விடுதலைக்காக ஏதேனும் செய்தே ஆக வேண்டும் என்று அவனுடைய நரம்புகள் துடித்து கொண்டிருந்தன. அவனுடைய உடம்பில் ஒவ்வொரு அணுவும் குமுறி மோதி அல்லோலகல்லோலம் செய்து கொண்டிருந்தது. பாரத நாட்டின் இறுதி சுதந்திரம் போரில் அவசியமானால் தன்னுடைய உயிரையே அர்ப்பணம் செய்து விடுவதென்று அவன் திட சங்கல்பமும் செய்து கொண்டிருந்தான். இந்த நிலையில் அவனுடைய மனோதிடத்தையும் தீவிரத்தையும் உபயோகப்படுத்துவதற்கு நல்லதொரு சந்தர்ப்பம் வாய்த்தது. வடநாட்டிலிருந்து புரட்சி தலைவர் ஒருவர் சென்னைக்கு வந்தார். புரட்சி திட்டத்தை மாகாணமெங்கும் விரைவாக பரப்புவதற்கு அவர் தக்க ஆசாமிகளை தேடிக்கொண்டிருந்தார். மேற்படி தொண்டில் ஈடுபடுவதற்கு குமாரலிங்கம் முன்வந்தான். அவனுடன் பேசி பார்த்து தகுந்த ஆசாமிதான் அவன் என்று தெரிந்து கொண்ட தலைவர் தெற்கே பாண்டிய நாட்டுக்கு போகும்படி அவனை பணித்தார். குமாரலிங்கம் பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவன் என்பதோடு அந்த நாட்டில் பிரயாணம் செய்து பழக்கம் உள்ளவன். எனவே மேற்படி தொண்டை மேற்கொள்ள அவன் உற்சாகத்துடன் முன்வந்தான். சைக்ளோஸ்டைல் இயந்திரத்தில் அச்சடித்த துண்டு பிரசங்கங்களுடன் குமாரலிங்கம் பாண்டிய நாட்டுக்கு சென்றான். அங்கு ஒவ்வொரு ஊரிலும் முக்கியமாக தேசபக்த வீரர்களின் ஜாபிதா அவனிடம் இருந்தது. அவர்களை கண்டுபிடித்து துண்டு பிரசங்களை அவரிடம் கொடுத்தான். தேச சுதந்திரத்தில் அவன் அந்த சமயம் கொண்டிருந்த ஆவேச வெறியில் துண்டு பிரசுரத்தில் கண்டிருந்ததை காட்டிலும் சில அதிகப்படியான காரியங்களையும் செய்தான். தந்தி அறுத்தல், தண்டவாளம் பெயர்த்தல் முதலிய திட்டங்களோடு ரயில்வே ஸ்டேஷன்களையும் கோர்ட்டுக்கரையும் தீ வைத்து கொளுத்துதல், சிறைகளை திறந்து கைதிகளை விடுதலை செய்தல், சர்க்கார் கஜானாக்களை கைப்பற்றுதல் முதலிய புரட்சி திட்டங்களையும் அவன் சொல்லிக்கொண்டு போனான். இவ்வளவையும் சொல்லிவிட்டு மகாத்மாவின் அஹிம்சா தர்மத்துக்கு மாறாக எந்த காரியமும் செய்யக்கூடாதென்று எச்சரித்து கொண்டும் சென்றான். இப்படி அவன் புயல் காற்றில் வேகத்தில் ஊர் ஊராக பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு ஊரில் அவனை கைது செய்யும்படி போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு சென்னையிலிருந்து உத்தரவு வந்திருந்தது என்பதை தெரிந்து கொண்டான். கைதாவதற்கு முன் தேச விடுதலைக்காக பிரமாதமான காரியம் ஒன்றை செய்துவிட வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். பொதுக்கூட்டம் போடக்கூடாது என்றும் தடை உத்தரவு அந்த ஊரில் அமலில் இருந்தது. அந்த உத்தரவை மீறி பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்தான். அந்த கூட்டத்தில் தேசபக்தி ஆவேசமும் சுதந்திர வெறியும் ததும்பிய பிரசங்கம் ஒன்றும் செய்தான். பாரத தாயின் அடிமை விலங்கை தகர்க்கும் காலம் வந்துவிட்டது. இதுதான் சமயம். 6லும் சாவு, 100லும் சாவு. கிளம்புங்கள் உடனே. இந்த ஊர் சிறையில் சில தேசபக்தர்கள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். சிறை கதவை உடைத்து அவர்களை விடுதலை செய்யுங்கள். தாலுகா கச்சேரியும் கஜானாவையும் கைப்பற்றுங்கள். வெளியூர்களில் இருந்து போலீசார் வராதபடி தந்தி கம்பிகளை அறுத்து விட்டு விடுங்கள். ரயில் தண்டவாளங்களை பெயர்த்து விடுங்கள். பூரண சுதந்திர கொடியை வானலாவ உயர்த்துங்கள். நமதே ராஜ்யம், அதை நாம் அடைந்தே தீருவோம் என்று வீரகர்ஜனையும் புரிந்தான். அவனுடைய ஆவேச பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் அந்த க்ஷணமே வந்தே மாதிரம், மகாத்மா காந்திக்கு ஜே, புரட்சி வாழ்க என்றெல்லாம் கோஷங்களை இட்டுக்கொண்டு தாலுகா கச்சேரியை நோக்கி திரும்பினர். போக போக கூட்டம் பெருகியது. அந்த பெரும் கூட்டத்தின் மத்தியில் குமாரலிங்கம் ஆண் சிங்கத்தைப் போல கர்ஜித்து கொண்டு நடந்தான். இதற்குள்ளாக அதிகாரிகளுக்கு விஷயம் எட்டிவிட்டது. பொதுக்கூட்டத்திலேயே குமாரலிங்கத்தை கைது செய்யும் நோக்கத்துடன் புறப்பட்டு வந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரானவர் அவருடைய சேவர்கள் பாதி வழியிலேயே எதிரில் வந்த கூட்டத்தை பார்த்துவிட்டு வேகமாக திரும்பிச் சென்றனர். ஜனங்கள் அவர்களை துரத்தி கொண்டு ஓடினர். போலீஸ்காரர்கள் விரைந்து ஓடி தாலுகா கச்சேரிக்குள் போய் ஒளிந்து கொண்டார்கள். ஆவேச வெறியில் மூழ்கியிருந்த ஜனங்கள் கச்சேரியை வளைத்து கொண்டார்கள். கச்சேரியின் காம்பவுண்டுக்குள் இருந்த சப் ஜெயிலில் கதவுகளை உடைத்து திருடர்கள், குறவர்கள் உட்பட எல்லோரையும் விடுதலை செய்தார்கள். சரமாரியாக கற்கள் தாலுகா கச்சேரியின் மேல் விழுந்தன. உள்ளே இருந்த போலீசார் துப்பாக்கியை எடுத்து வெளியே குருட்டாம்போக்காக சுட ஆரம்பித்தனர். இரண்டொருவர் காயமடைந்து விழவும் ஜனங்களின் கோப ஆவேச வெறி அதிகமாயிற்று. தாலுகா கச்சேரி கட்டிடத்திற்கு தீ வைப்பதற்கு முயன்றனர். மண்ணெண்ணெய், பெட்ரோல், வைக்கோல், நெருப்பு பெட்டி முதலியவெல்லாம் அதிசீக்கிரத்தில் அங்கு வந்து சேர்ந்தன. இந்த ஏற்பாடுகளை பார்த்தவுடன் உள்ளே இருந்த போலீசார் வெளியேறி செல்ல முயன்றனர். துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டே வெளியில் வந்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் துப்பாக்கிகளில் 2 தான் இருந்தன.
தோட்டாக்களும் குறைவாகத்தான் இருந்தன. 2-3 தடவை சுட்டதும் தோட்டாக்கள் தீர்ந்தும் போயின. சுட ஆரம்பித்ததும் விலகிப்போன ஜனங்கள் தோட்டா தீர்ந்து விட்டது என்பதை அறிந்ததும் திரும்பி வந்து போலீஸ்காரர்களை சூழ்ந்து கொண்டு தாக்கினர். என்ன செய்கிறோம், அதனுடைய பலன் என்ன என்று தெரியாமலேயே ஜனக்கூட்டம் மூர்க்கமாக தாக்கியதின் பலனாக 2 போலீசார் உயிரிழந்து விழுந்தனர். இதற்குள்ளே பெரிய உத்தியோகஸ்தர்களுக்கு தகவல் கிடைக்க போலீஸ் டெப்டி சூப்பரிண்டென்ட்டும் பல போலீஸ் ஜவான்களும் பயங்கரமான ஹூங்கார சத்தங்களை இட்டுக்கொண்டு விரைந்து வந்தனர். அவ்வளவுதான். ஓடு ஓடு என்று ஒரு குரல். ஜனங்கள் நாலா பக்கமும் விழுந்தெடுத்து ஓடினர். புதிதாக வந்த போலீசார் அவர்களை துரத்தி அடித்தனர். ஒரே அல்லோலகல்லோலமாகிவிட்டது. வெகு துரிதமாக நடந்த இந்த காரியங்களையும் குமாரலிங்கம் பார்த்து கொண்டே இருந்தான். போலீஸ்காரர் 2 உயிரிழந்து விழுவதையும் பார்த்தான். தூரத்தில் பெரிய போலீஸ் படை வருவதையும் ஜனங்கள் சிதறி ஓடுவதையும் கவனித்தான். சற்று நேரம் திகைத்து நின்று பின் மனதை திடப்படுத்தி கொண்டு மற்ற எல்லோரையும் போல் அவனும் ஓட்டம் பிடித்தான். தான் அங்கு நின்றால் கட்டாயம் தன்னை கைது செய்து விடுவார்கள். போலீசார் 2 இறந்ததற்கு தன் மீது கொலை குற்றம் சாட்டினாலும் சாட்டுவார்கள். சப் ஜெயிலில் வைத்து கொடுமை செய்வார்கள். போலீசாரிடம் சிக்கிக் கொள்வதற்கு முன் தேசத்துக்காக எவ்வளவோ காரியம் செய்ய வேண்டும். அவ்வளவையும் செய்து முடித்துவிட வேண்டும். இன்னும் சில நாட்கள் தலைமறைவாக இருந்து வேலை செய்தால் ஒருவேளை தேசமெல்லாம் நடக்கும் மகத்தான புரட்சி இயக்கம் வெற்றி பெற்று தேசம் சுதந்திரமடைந்தாலும் அடைந்துவிடும். அதை கண்ணால் பார்க்காமல் அவசரப்பட்டு தூக்குமடைக்கு போவதனால் என்ன லாபம்? எப்படியும் இந்த சமயம் ஓடி தப்பித்து கொள்ளுவதுதான் சரியானது. பின்னால் மின்னுகின்ற நேரத்தில் இவ்வளவு யோசனைகளும் குமாரலிங்கத்தின் மனதில் தோன்றி முடிந்தன. முடிவாக அவனுடைய உள்ளம் செய்ய தீர்மானித்ததை கால்கள் உடனே நிறைவேற்றி வைக்க ஆரம்பித்தன. சந்து பொந்துகளில் புகுந்து விரைந்து ஓடினான். சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த பட்டணத்தின் எல்லையை கடந்து அதை சுற்றியிருந்த புன்சை காடுகளுக்குள் புகுந்தான். பொழுது விடுவதற்குள் ஒரு பத்திரமான இடத்தை அடைந்து விட வேண்டும் என்று தீர்மானித்து விரைவாகச் சென்றான். இரவு வேளையில் வழி கண்டுபிடிக்க முடியாமலும் திக்கு திசை தெரியாமலும் போய்க் கொண்டிருந்த பொழுது அதிர்ஷ்டவசமாக ரயில் பாதை அகப்பட்டது. ரயில் பாதையோடு அவன் கொஞ்ச தூரம் நடந்து சென்ற பிறகு அப்பொழுதுதான் நாம் ஆரம்பத்தில் பார்த்த மொட்டைப்பாறையின் வளைவை அடைந்தான். அந்த சமயம் ரயில் வருவதை பார்த்ததும் தேசத்தின் சுதந்திரத்திற்காக இன்னும் ஒரு பிரமாதமான காரியம் ஏன் செய்யக்கூடாது என்கின்ற எண்ணம் மின்னலைப் போல் அவனுக்குள் உதித்தது. உடனே அதை நிறைவேற்ற ஆரம்பித்தான். ஆனால் அவனுடைய வேலை வெற்றியடையாமல் போனதையும் அதன் பலனாக அவன் உள்ளத்தில் ஒரு அதிருப்தியையும் மேலே பார்த்தோம். இரவில் செல்லும் ரயிலின் அழகிய தீப அலங்கார காட்சி மறைந்ததும் மறுபடியும் நாலாபுரமும் கார் இருள் வந்து மூடிக்கொண்டது. குமாரலிங்கம் அப்பொழுது நின்ற இடத்திலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் தெரியாதபடி கரிய பாறை மறைத்தது. எனவே நாலா பக்கமும் ஒரே அந்தகாரம்தான். வெளியிலிருந்து போலவே குமாரலிங்கத்தின் உள்ளேயும் இருள் மூடியிருந்தது. திக்கு திசை தெரியாத இருட்டில் என்ன செய்வது, எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் அவனுடைய மனம் மிகவும் திகைத்தது. அவனுடைய வருங்கால வாழ்க்கை அப்படியே இருள் சூழ்ந்ததாக இருக்குமா என்ற ஒரு எண்ணம் ஒரு கணம் அவன் மனதில் தோன்றிய போது அதுவரையில் எத்தனையோ ஆபத்தான சூழ்நிலைகளிலும் அவன் உணர்ந்திருந்ததை ஒருவித திகில் அவன் நெஞ்சில் உண்டாயிற்று. இருதயம் படபடவென்று அடித்து கொண்டது. நின்று கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய கால்கள் விடவிடவென்று நடுங்கின. அடுத்த கணம் அடியோடு பலம் இழந்து நினைவும் எழுந்து அவன் கீழே விழுந்திருப்பான். நல்ல வேளையாக அந்த சமயம் குபீரென்று வீசிய குளிர்ந்த காற்றில் அவன் உடம்பெல்லாம் சிலிர்த்தது. ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து இந்த மாதிரி கோழைத்தனத்துக்கு சற்றும் இடம் கொடுக்கக்கூடாது என்று மனதில் திட சங்கல்பம் செய்து கொண்டான். இருதயத்தின் படபடப்பும் கால்களின் படபடப்பும் ஏக காலத்தில் நின்றன. மறுபடியும் ஒரு முறை நாலா பக்கமும் சுற்றும் முற்றும் கவனமாக பார்த்தான். எந்த பக்கம் போகலாம் என்ற எண்ணத்துடன் தான் சிறிது நேரம் அப்படி உற்று பார்த்த பிறகு மேற்கே வெகு தூரத்தில் அடிவானத்துக்கு அருகில் ஒரு சின்னஞ்சிறு நட்சத்திரம் அவன் கண்ணுக்கு தெரிந்தது. மினுக்கு மினுக்கென்று மின்னிய அந்த நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கவர்ச்சி இருந்தது. அதையே வெகு நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான். சற்று முன்னால் ரயில்வே ஸ்டேஷன் கைகாட்டி விளக்கை நட்சத்திரமோ என்று எண்ணி ஏமாந்தது அவனுடைய நினைவுக்கு வரது. இதுவும் அதுபோல் ஏமாற்றம்தானா? இல்லை இல்லை, அந்த கைகாட்டியின் சிவப்பு விளக்கு அவனை பயமுறுத்தி தடுத்து நிறுத்தியது. இந்த கோமேதகவர்ண நட்சத்திரமோ அவனை கைகாட்டி அழைத்தது. ஆம்,
இதுவும் உண்மையில் நட்சத்திரமில்லைதான். சோலைமலை மீதுள்ள முருகன் கோவிலில் ஏற்றி வைத்து இரவு பகல் அணையாமல் காப்பாற்றப்படும் தீபம் அது. அந்த அமர தீபம்தான் தன்னை பரிவுடன் அழைக்கிறது என்பதை அவன் அறிந்து கொண்டான். சோலைமலைக்கு போகும் அந்த மலை மீதிருக்கும் முருகன் கோயிலுக்கும் ஏற்கனவே குமாரலிங்கம் போயிருக்கிறான். அந்த மலையின் அடிவாரத்தில் உள்ள பாழடைந்த கோட்டையையும் பார்த்திருக்கின்றான். சோலைமலை காட்டிலும் அதன் அடிவாரத்து கோட்டையிலும் மலைக்கு அப்பாலுள்ள பள்ளத்தாக்கிலும் ஒளிந்து கொண்டிருக்க வசதியாக பல இடங்கள் இருக்கின்றன. இன்னும் சில காலத்துக்கு அந்த மலைப்பிரதேசம்தான் தனக்கு சரியான இடம். முருகப்பெருமானுக்கு தன்னிடம் உள்ள கருணைதான் அந்த அமரதீபமாக ஒளிர்ந்து தன்னை அவ்விடம் வரும்படி அழைக்கின்றது. தேச விடுதலை தொண்டில் ஈடுபட்ட தன்னை பிரிட்டிஷ் போலீசாரிடம் காட்டிக் கொடுப்பதற்கு கடவுளே இஷ்டப்படவில்லை போலும். அதனால்தான் உள்ளம் சோர்ந்து உடல் தளர்ந்து போய் நின்ற தன் கண்முன் சோலைமலை முருகன் கோயில் தீபம் தெரிந்திருக்கின்றது. தான் வேறு வழியாக அந்த கரிய செங்குத்தான பாறைக்கு பின்புறமாக சென்றிருந்தால் அந்த சோலைமலை தீபத்தை பார்த்திருக்க முடியாதல்லவா? சில காலம் அந்த மலைப்பிரதேசத்தில் நாம் மறைந்திருக்க வேண்டும் என்பது முருகனுடைய சித்தமாக இருக்க வேண்டும். இந்த விதம் முடிவு கட்டிய குமாரலிங்கம் சோலைமலை அமர தீபத்தை குறியாக வைத்து கொண்டு நடக்கத் தொடங்கினான். அவனுடைய நெஞ்சில் ஏற்பட்ட உறுதியும் திடமும் அவனுடைய கால்களுக்கு அதிசயமான பலத்தை கொடுத்தன. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.